ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகளிலிருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படையிலேருந்து பார்க்கலாம். 10 பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள். 10 பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள்? ஆற்றுப்படை நூல்கள். அடுத்த ஒரு பொறுத்துக சிறுபானாற்றுப்படை, இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படையினுடைய ஆசிரியர் நக்கீரர். பொருணராற்றுப்படையினுடைய ஆசிரியர் முடதாம கண்ணியார். பெரும்பானாற்றுப்படையுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆன்சர் பி. பின்வரும் நூல்களில் பதினெண் மேற்கணக்கு வகையை சேர்ந்தது எது அப்படின்னா ஆன்சர் பி. திருமுருகாற்றுப்படை பதினெண் மேற்கணக்கு வகையை சேர்ந்தது. ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள 6 என்றால் என்ன அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். ஆற்றுப்படை இலக்கியத்தில் உள்ள 6 அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். அடுத்து ஒரு பொறுத்துக திருமுருகாற்றுப்படையினுடைய ஆசிரியர் நக்கீரர். பொருணராற்றுப்படையினுடைய ஆசிரியர் முடதாம கண்ணியார். சிறுபானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடதாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஆன்சர் சி. பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர்னு கொடுத்துருக்காங்க, அதான் தவறு. பொருணராற்றுப்படை பாடினது யார்? முடதாம கண்ணியார். அடுத்து பொருணராற்றுப்படை மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விருப்பின் தானின் ரூட்டி. இந்த பெரும்பானாற்றுப்படை பாடலில் எந்த பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் டி. விருந்தோம்பல். மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விருப்பின் தானின் ரூட்டி. இந்த பாட்டில் என்ன பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னா விருந்தோம்பல். அடுத்தது பின்வருவனற்றில் தவறானது. பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர் கொடுத்துருக்காங்க, இது தவறு. முடதாம கண்ணியார். அடுத்து சிறுபானாற்றுப்படை முருகு பொருநாறு பாணிரண்டு முல்லை. இத்தொடரில் பாணிரண்டு என்ற தொடரால் குறிப்பிடப்படும் நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா சிறுபானாற்றுப்படையும் பெரும்பானாற்றுப்படையும். முருகு பொருநாறு பாணிரண்டு முல்லை. இத்தொடரில் பாணிரண்டு என்ற தொடரால் குறிப்பிடப்படும் நூல்கள் சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம். சிறுபானாற்றுப்படை வரி கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவராக யாரை கூறுகிறது அப்படின்னா நல்லியக்கோடன். ஆன்சர் பி. இந்த பாடல் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் இந்த சிறுபானாற்றுப்படை பாடல் வரிகளில் கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவராக யாரை கூறுகிறது அப்படின்னா நல்லியக்கோடன். முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழிதுஞ்சு நெடுங்கோட்டு நளிமலை நாடன். இந்த சிறுபானாற்றுப்படை பாடல் வரியில் இடம்பெறும் கடையேழு வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிலே கொடுத்துருக்காங்க நளிமலை நாடன். அப்படின்னா யார் அப்படின்னா ஆன்சர் சி. நல்லி. முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழிதுஞ்சி நெடுங்கோட்டு நளிமலை நாடன். இச்சிறுபானாற்று பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள கடையேழு வள்ளல் யார் அப்படின்னா நல்லி. இளந்திரையன் பெருமையினை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் தான் பெரும்பானாற்றுப்படை. இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு. பெரும்பானாற்றுப்படையில் எத்தனை அடிகள்? 500 அடிகள். இது கரெக்டு. முல்லைப்பாட்டு 103 அடிகள். 10 பாட்டு நூல்களே சிறிய அடிகளை உடைய நூல் தான் எதுனா முல்லைப்பாட்டு. மதுரை காஞ்சி 872 கொடுத்துருக்காங்க, இது தவறு. 782, அதனால இது தவறு. அதிகமான அடிகளுடைய நூல் 10 பாட்டு நூல்கள்லேயே அதிக அடிகளுடைய நூல் மதுரை காஞ்சி தான், அதனால இது தவறு. பட்டினப்பாலை 301 அடிகள். முருகு பொருநாறு பாணிரண்டு முல்லை. இத்தொடரில் பாணிரண்டு என்ற தொடரில் குறிப்பிடப்படும் நூல்கள் சிறுபானாற்றுப்படையும் பெரும்பானாற்றுப்படையும். அடுத்து முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். முல்லைப்பாட்டு அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் நப்பூதனார். 10 பாட்டில் குறைந்த அடிகள் உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. 103 அடிகள். 10 பாட்டில் குறைந்த அடிகள் உடைய நூல் முல்லைப்பாட்டு. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னா நன்னன். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யாரு? நன்னன். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சிறிய உலகம். அதாவது நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு சிறிய உலகம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இதில்
நனந்தலை உலகத்தோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, சிறிய உலகம். நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல் வந்து முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல் வந்து முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. அடுத்து மதுரை காஞ்சி. 700 வரிகளுக்கு மேல் கொண்ட மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். ஆன்சர் வந்து டி. 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா ஓவிய கலைஞர்கள். கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்படுபவர் யாருன்னா ஓவிய கலைஞர்கள். 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒலி முன்னீர் வரம்பாக என்ற அடியில் காணப்படும் முன்னீர் என்பதன் பொருள் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். ஆன்சர் வந்து ஏ. ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒலி முன்னீர் வரம்பாக. இல்லை முன்னீர் அப்படிங்கிறது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல்கள் வந்து பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது அப்படின்னா மருத நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது. மதுரை காஞ்சி மருத நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது. அடுத்து ஒரு பொறுத்துக. கீழ்கண்ட இணைகளில் எது தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4வது மட்டும் திருவஞ்சை களம் வந்து கரிகால சோழனை பற்றியது அப்படிங்கிறது தவறு. பட்டினப்பாலை எழுதியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 10 வந்து சேர மன்னர்கள் பற்றி சொல்லுது. மதுரை காஞ்சி வந்து முதுகுடுமி பெருவெழுதி பற்றி குறிப்பிடுகிறது. திருவஞ்சை களம் அப்படிங்கிறது கரிகால சோழனை பற்றியது அப்படிங்கிறது தவறு. இப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்து நெடுநல் வாடை. குறிஞ்சிப்பாட்டுடைய ஆசிரியர் யார்? கபிலர். முல்லைப்பாட்டுடைய ஆசிரியர் நப்பூதனார். பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநல் வாடையுடைய ஆசிரியர் வந்து நக்கீரர். நெடுநல் வாடை நக்கீரர். ஆன்சர் வந்து ஏ. கீழ்காணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை. இது வந்து 10 பாட்டு. நெடுநல் வாடைங்கிறது 10 பாட்டு நூல். 8 தொகையில் அடங்காத நூல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஆன்சர் டி. வையகம் பனிப்ப வளநேர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் நெடுநல் வாடை. வையகம் பனிப்ப வளநேர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் எது அப்படின்னா நெடுநல் வாடை. நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது அப்படின்னா வேம்பு. நெடுநல் வாடை அகமா புறமா என விவாதத்துக்கு காரணமான மலர் வந்து வேம்பு. குறிஞ்சிப்பாட்டு 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்களின் பெயர்கள் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு நூலில் எத்தனை வகையான பூக்கள் இடம்பெற்றுள்ளன? 99. அடுத்து பட்டினப்பாலை. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும். ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல்கள் பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பட்டினப்பாலை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூலும் பட்டினப்பாலை. நீரில் வந்த நிமிர்பரி புரவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் இந்த செய்யுளடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. நீரில் வந்த நிமிர்பரி புரவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் இந்த செய்யுளடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பட்டினப்பாலை. கீழ்கண்டவற்றுள் எது இணை தவறுன்னு கேட்டிருக்காங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை, வேளிர்குல சிற்றரசுகள் தீதியன் இது கரெக்டு. இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறது செங்குட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. செங்குட்டுன் அப்படிங்கிறது சேர மன்னர். இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறது இதுக்கு வராது. அதனால் ஆன்சர் வந்து இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறது 1 மட்டும் தவறு.
டேஷ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை கரிகாலனின் ஆட்சி சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது. மலைபடு கடாம். அடுத்து 10 பாட்டு நூல்களில் 583 அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா மலைபடு கடாம். அடுத்த ஒரு பொறுத்துக. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது உரிமை சுற்றம். அடுத்து கலித்தொகை. கலித்தொகை அப்படிங்கிறது அடிமை முத்திரையிடல். மலைபடுகடாம். மலைபடுகடாம் அப்படிங்கிறதுல மக்கள் உணவு பழக்க வழக்கம். நெடுநல் வாடை வந்து அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். ஆன்சர் வந்து பி. மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னா கூத்தாராற்றுப்படை. மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து கூத்தாராற்றுப்படை. நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் புகழ் அனைத்தும் மேம்படத்தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மலைபடுகடாம். இந்த நன்னன் அப்படிங்கிற வேர்டு வருது, அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து மலைபடுகடாம். இப்போ நமக்கு புக்கில் எங்கெங்கெல்லாம் இந்த 10 பாட்டு நூல்கள் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் சிறுபானாற்றுப்படை பாட்டு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. நத்தத்தினார், நல்லூர் நத்தத்தினார் எழுதுனது. இதில் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த கடையேழு வள்ளல்களுடைய அந்த அவங்க ஆண்ட இடம் வந்து எது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பேகன் அப்படிங்கிறவர் வந்து பொதினி மலை. பேகன் வந்து ஆட்சி புரிந்த இடம் எது? பொதினி மலை. காரி வந்து மலையமான் நாடு. காரிங்கிறவர் மலையமான் நாடு. பாரி வந்து பரம்பு மலை. பாரி வந்து பரம்பு மலை. ஆய் வந்து பொதியை மலை. அதியன் வந்து தகடுரை ஆட்சி புரிந்த மன்னன் அதியன். ஓரி வந்து கொல்லிமலை. ஓரி வந்து கொல்லிமலை. நள்ளி வந்து நலிமலை. இவர்களோடு யாருன்னு சொல்கிறாங்க? நல்லிய கோடன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடையேழு வள்ளல்களும் அவங்க ஆண்ட நாடுகளும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சிறுபானாற்றுப்படை இயற்றியவர் யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தினார். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓய்மா நாட்டு மன்னனான நல்லியக்கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல். இந்த சிறுபானாற்றுப்படையினுடைய இயற்றியது யார்? நல்லூர் நத்தத்தினார். இது வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓய்மா நாட்டு மன்னனான நல்லியக்கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது. 269 அடிகளில் எழுதப்பட்டது தான் இந்த சிறுபானாற்றுப்படை. பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதற்காக இது அமைந்துள்ளது. வள்ளல்களாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் வந்து இந்த சிறுபானாற்றுப்படையில் இந்த பாடலில் வந்து தொகுத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்து 7th ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பாடல். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டு கலங்கரை விளக்கத்தை பற்றி இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பாட்டு. கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படையிலையும் பட்டினப்பாலையிலையும் நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இந்த பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். இந்த நூலின் 346 351 வரை உள்ள பாடல்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படையில் உள்ள ஒரு பாடல். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய 346 51 வரைக்குள்ள பாடல் அடிகள் தான் கொடுத்துருக்காங்க. பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பிறகு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக பாடுவது அந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 10th வந்து முல்லைப்பாட்டு கொடுத்துருப்பாங்க. அது நப்பூதனார் எழுதினது. நல்லோர் விரிச்சி கேட்டல் அப்படிங்கிற தலைப்பில் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழினி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் உலரி தூவி கை தொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொழுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படின்னு விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. விரிச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கத்தில் போயிட்டு தெய்வத்தை தொழுது நின்று என்ன பண்ணுவாங்கன்னா அயலார் பேசும் சொற்களை வந்து கூர்ந்து கேட்பாங்க. அந்த சொல் வந்து நல்ல சொல்லாக இருந்துச்சுன்னா நாம் செய்கிற காரியமும் நன்மையாக முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. அதுதான் வந்து விரிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாடப்பகுதியில் உள்ள கருப்பொருட்கள் கொடுத்துருக்காங்க. முதற் பொருள் வந்து நிலம் பொழுது கொடுத்துருக்காங்க. நிலம் வந்து பார்த்தோன்னா முல்லை காடும் காடு சார்ந்த இடமும்.
அந்த காடும் காடு சார்ந்த இடமான அந்த முல்லைக்கான பொழுதுகள் பார்ப்போம். பெரும் பொழுது வந்து கார்காலம் ஆவணி புரட்டாசி. சிறு பொழுது வந்து மாலை. சிறு பொழுது வந்து மாலை. கருப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா நீர் வந்து குறுஞ்சுனை நீர் காட்டாறு. மரம் வந்து கொஞ்சை காயா குருந்தம். பூ வந்து முல்லை பிடவம் தோன்றிப்பூ. உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இதெல்லாம் முல்லைக்கானது. காத்திருத்தல். நூல் வந்து முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது வந்து சிறிய அடிகளையுடைய நூல். 103 அடிகள் தான் இருக்கும். இதில் முல்லைப்பாடு வந்து என்ன பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னா ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளையுடைய நூல். இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார் இயற்றிய நூல். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் மதுரை காஞ்சி பாட்டு கொடுத்துருப்பாங்க. மாங்குடி மருதனார் எழுதினது. மண்உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்உற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்பட கரிந்த தின்போர் கதவின் மலையாடு மலையின் நிவந்த மாடமோடு வையை அன்ன வளக்குடை வாயில் வைகை பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புலை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒலி எழுப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல. இதில் இருந்து அடிக்கடி கேட்பாங்க. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில். இது வந்து எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. இது வந்து மதுரை காஞ்சி. மதுரை மாநகருடைய சிறப்பு பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் வந்து எழுதினது. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒலிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவனர் நுவல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டி மிளிசை மகிழ்ந்தோர் ஆடும் கலிக்கொள் சும்மை ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து. இதில் பார்த்தோன்னா பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும மதுரை காஞ்சி அடிகள். இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சி மூலமாக நம்ம அறியலாம். மதுரை காஞ்சிங்கிறது ஒரு 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான். காஞ்சி அப்படின்னா என்னென்னா நிலையாமை அப்படிங்கிறது பொருள். மதுரையின் சிறப்புகளையும் நிலையாமையும் பாடுவதால் இதை என்னன்னு சொல்கிறோம், மதுரை காஞ்சின்னு சொல்கிறோம். இது 782 அடிகளை கொண்டது. அதில் 354 அடிகள் மதுரை மட்டும் வந்து சிறப்பித்து கூறுது. இதை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவர் வந்து 8 தொகையில் இன்னும் ஒரு 13 பாடல்களை வந்து பாடியிருக்கார் இந்த மாங்குடி மருதனார். அடுத்து மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12th ஸ்டாண்டர்டில் நெடுநல் வாடை வந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. நெடுநல் வாடை பாட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் தான் அடிக்கடி கேட்பாங்க. வையகம் பனிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நடு இதழ் கண்ணி நீரலை கலாவ மெய்ப்பொருள் பெரும்பனி நலிய பலருடன் கைக்கொள்ளியர் கவுள் புடையு நடுங்க மாமயில் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒளிய வீசி குன்று குளிர்பண்ண கூதீர் பாணல். நெடுநல் வாடை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த பாடல் பார்த்தோன்னா எல்லாமே வந்து குளிர்காலத்தை பற்றி வந்து இதில் பாடல் வந்து இருக்கும். வையகம் பனிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன. இந்த லைன் தான் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நெடுநல் வாடையில் நக்கீரர் எழுதிய பாடல். பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் தான் நெடுநல் வாடை. யார் பாட்டுடை தலைவன் இந்த நெடுநல் வாடைக்கு? பாண்டியன் நெடுஞ்செழியன். 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 188 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இந்த பாடல் இருவகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது. தலைவனை பிறந்த தலைவிக்கு துன்ப விகுதியால் நெடுவாடையாகவும் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு நல்வாடையாகவும் இருப்பதால் இதுக்கு பேர் வந்து நெடுநல் வாடை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் மலைபடு கடாம் கொடுத்துருப்பாங்க. பெருங்கௌசிகனார் எழுதினது. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்றேறி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த சேலை செப்பம்போகி. இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி வரும் கூத்தனை அழைத்து நான் வந்து இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணேன், இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன், நீயும் அந்த வள்ளலிடம் போய் பரிசுகளை பெற்று வருவாயாக அப்படின்னு சொல்லி விடுறதா அந்த பாடல் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. மலைபடுகடாம் நூல்வழி பார்த்தோம் அப்படின்னா மலைபடுகடாம் 583 அடிகளை கொண்டது. இதனுடைய இன்னொரு பேர் வந்து கூத்தாராற்றுப்படை. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல்வகை ஓசைகளை அதன் மதம் போன்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் அப்படின்னு பெயர் பெற்றது. இதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னன் தான் பாட்டுடை தலைவன். இதை எழுதினது யார் அப்படின்னா ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடினது அந்த மலைபடுகடாம்.